Hello, my dear 7th standard students. I am your social science sir, De Arulraj Abraham. I am fine. How are you? Dear students, take your social science textbook, term 2nd, part Geography, Unit 1, அலகு 1, டாபிக் ரிசோர்ஸ், தலைப்பு வளங்கள். You are already know about this topic in 6th standard. நீ ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் இதே தலைப்பில் ஒரு பாடத்தை படிச்சிருப்பீங்க. That topic is resource. அந்த தலைப்பு வந்து வளங்கள், resources. Students are going to learn a little more about resources than what you have read before. First, learning objectives. To know the importance of resource, வளங்களின் முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்ளல். டு டிஸ்கிரைப் த ரெனியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்கக்கூடிய வளங்களை விவரித்து கூறுதல். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரினியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்க இயலா வளங்களை பற்றி புரிந்து கொள்ளல். டு ஐடென்டிஃபை த ஃபோசில் ஃபியூல் ரிசோர்ஸ், புதைப்படிவ வளங்களை அடையாளம் காணுதல். ஃபர்ஸ்ட், introduction. A country's social, economic and political strength lie in the distribution, utilization and conservation if its resource, anything which can be used for satisfying the human needs is called resource. அதாவது ஒரு நாட்டின் சமூக, பொருளாதார, அரசியல் வலிமையானது அந்நாட்டின் வளங்களின் பரவல், பயன்பாடு மற்றும் அவற்றை பாதுகாத்தலை சார்ந்து அமையும். மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் என்று அழைக்கப்படுது. மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவைகளை தான் வளங்கள் என்று அழைக்கிறோம். மனித குலத்தின் தலையீடின்றி தனது சூழலில் இயற்கையாக கிடைக்கும் வளங்களை இயற்கை வளங்கள் என்று அழைக்கிறோம். அதாவது anything which can be used for satisfying the human need is called resource. Natural resource are resources that exist without action of humankind. Natural resources are abstained from environment. Many natural resources are essential for human. அதாவது மனித உயிர் வாழ்வதின் இயற்கை வளங்கள் முக்கியத்துவம் வகிக்குது. வளங்கள் எப்போதும் அவற்றின் அசல் வடிவத்திலேயே பயன்படுத்த இயலாததால் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. Survival resources always cannot be consumed in their original form, but they must be processed into unable commodities and unable things. மனிதன் உயிர் வாழ்தலில் இயற்கை வளங்கள் முக்கியத்துவம் வகிக்குது. வளங்கள் எப்போதும் அவற்றினுடைய அசல் வடிவத்திலேயே பயன்படுத்த இயலாததால் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றம் செய்யப்படுது.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ், இயற்கை வளங்களின் முக்கியத்துவம். நேச்சுரல் ரிசோர்ஸ் satisfy daily needs of man such food, clothes and shelter. இயற்கை வளமானது ஒரு மனிதனின் அன்றாட உணவு, உடை, இருப்பிடம் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. Natural resource also contribute immensely to boost up a nation's economy. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இயற்கை வளங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மகத்தானதாக காணப்படுது. Natural resource, phases of origin, phases of renewability, biotic resource, abiotic resource, renewable resource, non-renewable resource. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். பேசிக் ஆஃப் ஆரிஜின், பேசிஸ் ஆஃப் ரினியூபிலிட்டி. அதாவது உருவாகும் விதத்தின் அடிப்படையிலையும் புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையிலையும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அடுத்தது இந்த உருவாக்கும் விதத்தில் ரெண்டு விதத்தை பிரிக்கலாம். அதாவது உயிருள்ளவை, உயிரற்றவைன்னு ரெண்டாக பிரிக்கலாம். பயோட்டிக் ரிசோர்ஸ், அபியோட்டிக் ரிசோர்ஸ். உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள். அதை புதுப்பிக்கும் தன்மை அடிப்படையில் அதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். புதுப்பிக்க இயலும் வளங்கள், ரினியூவபிள் ரிசோர்ஸ். அடுத்தது புதுப்பிக்க இயலா வளங்கள், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அடுத்தது உருவாகும் விதத்தில் அடிப்படையில் வளங்கள் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் ரிசோர்ஸ் மே பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். தே ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸ் அண்ட் த செகண்ட் அபியோட்டிக் ரிசோர்ஸ். பயோட்டிக் ரிசோர்ஸ் are found in the biosphere, which are abstained from living and organic material. It includes forest, crops, birds, animals, fishes, man and materials that can be abstained from them. Fossil fuel such as coal and petroleum are also included in this category because they are formed from decayed organic matter. அதாவது உயிரியல் வளங்கள்ங்கிறது உயிரியல், அதாவது காடுகள், பயிர்கள், பறவைகள், விலங்குகள், மனிதன் அடங்கிய உயிர்கோளத்திலிருந்து பெறப்பட்ட வளங்கள் தான் உயிரியல் வளங்கள்னு அழைக்கப்படுது. அவற்றிலிருந்து பெறப்படுறது புதைப்படிம எரிபொருளாகவும் உயிரியல் வளங்களும் அடங்கும். எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம். அது முற்காலத்தில் புதைஞ்சி மண்ணுக்குள்ளே, உயிருள்ள வளங்கள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி அது மூலமாக உருவாகி இருக்கிறது தான் நிலக்கரி, பெட்ரோல். அடுத்தது அபியோட்டிக் ரிசோர்ஸ், உயிரற்ற வளங்கள். அபியோட்டிக் ரிசோர்ஸ் ஆர் த non living parts of an environment. Example of abiotic resource include land, water or sunlight and heavy metals including ores such as gold, iron, copper, silver, etc.
On the basis of renewable resource can be divided into two types. They are renewable resource, non-renewable resource. புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ வந்து நம்ம வளங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய அந்த உலகத்தில் உலக அளவில் வளங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிகளை இந்த ஸ்டார் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸ்டார் போட்டிருக்கெல்லாம் வந்து சூரிய சக்தினால் அங்கே சக்தியை உருவாக்கியிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ரினியூவபிள் ரிசோர்ஸ், சோலார் பேனல் சொல்லக்கூடிய சூரிய சக்தி மூலமாக அந்த ஸ்டார் போட்டிருக்க பொழுதும் அந்த பகுதியில் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது அந்த எல்லோ கலர், ஆரஞ்சு கலரில் ஒரு புள்ளி வச்சுருக்காங்களா, அது வந்து விண்ட் பவர், காற்று ஆலை மூலமாக உருவாக்கக்கூடிய சக்தியை போட்டிருக்கு. அடுத்தது ப்ளூ கலரில் ஒரு டாட் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் வந்து நீர் மின்சாரத்தினால உருவாக்கக்கூடியது. நீர் மின்சாரத்தினால ஏற்படக்கூடிய நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது காட்டிருக்குது. அடுத்து Kamudi solar power project is one of the largest solar power project in the world. உலகத்திலே மிக பெரிய ஒரு சோலார் சிஸ்டம் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடம்னா இந்த கமுதிங்கிற இடத்துல உருவாக்கப்பட்டிருக்க சூரிய மின் தகட்டு மூலமாக உருவாக்க இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற இடமாகும். இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் கமுதிங்கிற இடத்துல காணப்படுது. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ராமநாதபுரம். இது ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்குது, டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இந்த கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் வாஸ் completed on 21st September 2016. Investment of this project is around 4,550 crores. The installed capacity of this project is 648 megawatts. MW megawatts. அடுத்து wind power, wind energy, காற்றாலை மூலமாக. wind power is clean energy since wind depends does not produce any emission. In recent years, wind energy has become one of the most economical and renewable energy technologies. The classic Dutch windmill harnessed the wind's energy hundreds of years ago. Modern wind turbines with the 3 blades dot the landscape today, turning wind into electricity. Major wind energy producing countries are United States, China, Germany, Spain, India, United Kingdom, Canada and Brazil. அதாவது காற்றாலை மூலமாக மின்சாரம் ஏற்படுறது ஒரு தூய்மையான ஆற்றல். ஏனென்றால் டர்பைன்கள் காற்றாலையானது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பது கிடையாது. அதாவது அதிலிருந்து எந்த விதமான புகை எதுவுமே வந்து
சுற்றுச்சூழலுக்கு கேடே விளைவிக்காது. அண்மை காலங்களில் இந்த காற்றாலையானது மிகவும் சிக்கனமான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் ஒன்றாகி காணப்படுது. கிளாசிக் டச் காற்றாலையானது 100 ஆண்டுகளாக காற்றாலையை பயன்படுத்தியது. இன்றைய நிலப்பரப்பை குறிக்கும் முக்கிய சக்தி கொண்ட நவீன காற்று விசையாழிகள் காற்றினை மின்சாரமாக மாற்றுகிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சீனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, இங்கிலாந்து, கனடா மற்றும் பிரேசில் போன்றவை காற்றாலை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நாடுகளாக காணப்படுது. இந்தியாவில் காற்றாலை பண்ணைகள் எங்கெல்லாம் காணப்படுது? முப்பந்தல், இது கன்னியாகுமரியில் காணப்படுது. ஜெய்சால்மர்லேயே தான் காணப்படுது. பிரம்மன்வேல் தூலேங்கிற இடத்துல மாவட்டத்தில் காணப்படுது. தால்கான் சங்கிலி, அதாவது ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இது 1064 மெகாவாட்டு பவர் உள்ளது. முப்பந்தல் 1500 மெகாவாட்டு பவர் உள்ளது. பிரம்மன்வேல்ங்கிறது மகாராஷ்டிராவில் தூலேங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இது 528 மெகாவாட் மின்சாரம் கொடுக்கக்கூடியது. அடுத்து தால்கான் சங்க்லி, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் 278 மெகாவாட்டு தன்மையுடையது. அடுத்து தாமன் ஜோதி, இது ஒடிசாவில் காணப்படுது. இது மொத்தம் 99 மெகாவாட் மின்சாரம் கொடுக்கக்கூடிய சக்தியுடையது. அடுத்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பாட வேளையில் பார்ப்போம். மாணவர்களே, இந்த பாடத்தில் உள்ள இந்த பகுதியில் சின்ன சின்ன கேள்விகளாக நீங்கள் எடுத்து அந்த கேள்விக்கு பதிலையும் எழுதி நோட்டில் எழுதிட்டு அந்த நோட்டில் உள்ளதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வைங்க. இத்துடன் இன்றைய பாடப்பகுதி முடிந்தது. That's all, மாணவர்களே.